நோக்கி பார்ப்போம். தகப்பனே, அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இசப்பா, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறத்தக்கதாய் தகப்பனே, இந்த நல்ல நாளிலேயும் கூட இசப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இசப்பா, நீர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாவியாகி என்மேல் கிருபையா இருங்க இசப்பா, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எங்கள் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் ஒரு ஆள் படிக்கலாம். என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்முடைய இயேசு கிறிஸ்து கொல்கதா எனும் கபலாஸ்தலம் என்கிற இடத்துல 2 கள்ளர் மத்தியில் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படும் வகை அவர் தொங்கி கொண்டு இருக்கிறார். ஏசாயா 53:12 வசனத்துல தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று. அதே போல் அவர் நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் எந்த பாவமே செய்யாத அன்பு ரட்சகர் நமக்காக சிலுவையில மரணத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் ஃபர்ஸ்ட் வார்த்தையாய் தம்முடைய வாயை திறந்து நம்ம சுற்றி நிற்கிற அவருக்கு விரோதமாய் அக்கிர செஞ்சவங்களாகட்டும், விரோதமாய் எழும்பினவங்க, அவருக்கு விரோதமாய் பேசுறவங்க, அவரை துப்புனவங்க, அவரை சிலுவையில அறைஞ்சவங்க எல்லாருக்கும் வேண்டிய ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும்னு. அந்த மன்னியும் என்கிற அந்த வார்த்தை அந்த 2 பக்கத்துல நடுவுல கர்த்தர் தொங்கி கொண்டு இருக்கிறார். அதுல ஒரு கள்ளன் என்ன பண்றான், அவன் அநேக பாவங்களை 2 பேருமே செஞ்சிருக்காங்க. ஏன்னா 2 பேரும் அவங்க பண்ண தப்புகளுக்காக மட்டுமே அவங்க சிலுவையில அறையிறதற்கு அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய கர்த்தரோ எந்த பாவமே பாராத சுத்த கண்ணர், பரிசுத்தமுள்ள தெய்வம். அந்த தெய்வத்தோட கூட அவங்க 2 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒரு கள்ளன் அந்த இடத்துல ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அவன் வாஞ்சியா இருக்கிறான். லூக்கா 23:43 சொல்றாங்க, பரதேசில் இருப்பா என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. 2 கலர் ஒருவன் மனம் மாறுறான். அதுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு அந்த இடத்துல மனம் திரும்புறதுக்கு அந்த ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தை அவனுக்கு ஒரு பெரிய மீட்பை கொண்டு வருது. மார்க் 15:31-32 இதுல வசனத்துல ஒரு ஆள் படிக்கலாமே. மார்க் 15:31-32. வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். இந்த சிலுவையில் அறையப்பட்ட ஏசப்பாவை யாரும் சுற்றி நிற்கிற எல்லா ஜனங்களும் நிந்திக்கிறாங்க. பரிசேயர் மத்தேயு 27:43-44 அதே தான் சொல்லியிருக்கு. சதுசேயர் பரிசேயர் சுற்றி நிற்கிற ஜனங்கள் எல்லாரும் ஏவப்பட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு விரோதமா எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரை ரொம்ப தூஷித்து கொண்டே இருக்கிறாங்க. மன்னிப்பு என்ற முதலாம் வார்த்தையை அந்த வார்த்தை வெளிப்பட்ட போது அந்த ஃபர்ஸ்ட் கள்ளன் மனம் மாறி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இந்த வசனம் இன்னைக்கு சொல்லுது. அந்த 2ஆம் கள்ளன் அவன் பண்ண தப்பு அவன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நம்மளோட தவறுகளுக்காகத்தான் நம்ம சிலுவையில நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு அதையும் அவன் யோசிக்கல. அந்த முதலாம் கள்ளனுக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு அந்த அடுத்த பக்கத்துல நிக்கிறவனுக்கு கிடைக்கல. ஏன்னா அவன் அவனோட தப்பை அவன் என்ன பண்றான், உணராமலே இருக்கிறான். ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அடைவதற்கு தன்னை ஆதாயப்படுத்தி கொண்ட அந்த கள்ளன் மற்றவனை நோக்கி அவன் என்ன சொல்றானா, லூக்கா 23:40-41 நம்மள தேவனுக்கு என்ன பண்ண, அவன் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் பயப்படுறான். பயப்பட்டு என்ன செய்யறான், அவனை அந்த மற்ற கள்ளனை, மனம் திரும்பாத கள்ளனா கடிந்து கொள்றான் அந்த இடத்துல. லூக்கா 23:40-41. நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். செய்த தப்புக்காக தான் நம்ம என்ன பண்றோம், தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இவர் பாவம் அறியாத சுத்த கண்ணார், இவர்கிட்ட எந்த பாவமே இல்லை. நம்ம அநேக பாவம் செஞ்சு நிறைய தப்பு செஞ்சு எந்த வழியில போகணும்னு தெரியாதபடிக்கு மன்னிக்க முடியாத பாவங்கள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. நாம் அந்த பக்கத்துல நிற்கிற இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் குற்றமற்றவர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி மற்றவனை என்ன பண்றான், அவன் கடிஞ்சு கொள்றான். நாம் நியாயமானபடிதான் நம்ம தண்டிக்கப்படுறோம். நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நம்ம அடைஞ்சிட்டு
பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவர் தகாத ஒன்றையும் என்ன செய்யவில்லை, நடப்பிக்கவில்லையே என்று என்ன பண்றான், சாட்சி கொடுக்கிறான். ஃபர்ஸ்ட் பயப்படுறான். பயம் வந்தனால அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. ஏன்னா இவர் உண்மையுள்ள, இவர் தான் தெய்வம். ஏன்னா இவர் மன்னிப்பு கேட்கிற அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை கொண்டு வருது. அவனுக்கு ஒரு பயம் வருது. பயந்தனாலதான் அந்த கள்ளனை இன்னும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு கேட்கிறான். அப்புறம் அவன் பண்ண தப்பு அவன் என்ன பண்ற, அறிக்கையிடுறான். தகப்பனே, நான் தப்பு பண்ண வந்தான் ஏசப்பா, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன நீங்க அழைச்சி போங்கன்னு சொல்லிட்டு பரதேசிக்கு நானும் வர ஆயத்தமா இருக்கிறேன்னு அவன் சொல்றான். அப்ப முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணுது, அவனுக்குள்ள வருது. ரெண்டாவது, நாம் நியாயமானபடிதான் நம்ம என்ன பண்றோம், தண்டிக்கப்படுறோங்கிற அந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ள வந்தனாலதான் அந்த இடத்துல அவன் தப்பு செஞ்ச உண்மைதான், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தது உண்மைதான் என்று தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அந்த இருதயம் அவனுக்குள்ள குத்துண்டு இருக்கிறது. அப்ப இப்போ தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய குற்றத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு மறைக்க கூடாது. நம்முடைய பாவங்களை உண்மையை நம்ம அறிக்கை செய்து, நாம் தவறு செய்தது உண்மைதான் இயேசப்பா, நாங்க பாவம் செஞ்சது உண்மைதான், நான் ஒரு பாவிதான் என்று நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த ரட்சிப்பை தர இயேசப்பா வல்லமை உள்ளவராயிருக்கிறாரு. இன்னொரு கள்ளனா நீங்க பாத்தீங்கன்னா, அவன் இயேசுவை பரியாசம் பண்ணி கொண்டே தான் இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணான், பரிகாசம் பண்ணிட்டே தான் இருந்தான். அவன் மனம் மாறதா அந்த சரித்திரத்துல எழுதப்படவே இல்லை. தன் வாழ்க்கையை குறித்து நான் ஒரு பாவி என்கிற உணர்வு அவனுக்குள்ள வரவில்லை. அவன் மற்றவனை பார்த்து கொண்டு இருந்தானே தவிர, நம்ம வாழ்க்கையில மற்றவங்கள பாவி என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே நியாயம் தீர்க்க கூடாது. ஏன்னா நம்ம போல நம்மளும் நிறைய பாவம் பண்ணியிருப்போம். நம்ம மற்றவங்க பாவத்தையே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இருதயம் எப்படி இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாட்சி உள்ளவங்களா இருக்கிறோமா என்று நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பாவத்தை மட்டுமே நம்ம தேவனுக்கு அறிக்கை செய்து நம்ம அதுல இருந்த ஒரு மீட்பை ரட்சிப்பை கர்த்தர் தர நமக்கு சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம தாழ்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவாராம், உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாவங்கள் செய்திருப்போம். பாவம் இல்லாத ஒரே ஒருவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடுவோம். முடிந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் என்று சொன்னாங்க இயேசப்பா. அந்த வார்த்தையின்படி நம்மளால முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நம்ம இயேசப்பட ஒரு நாளும் ஜெபிக்கலாம். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பார்வுனக்காய் அவர் கரங்கள் சிலுவை சுமக்கிறதே. பார்வுனக்காய் அவர் கரங்கள் சிலுவை சுமக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கடைசியாக பிளாத்துவிடத்துல கூட இயேசப்பா ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இயேசப்பா அவன் கேட்கிறான், இவர் மேல பேசி பார்த்தா இவர் நீதிமானா இருக்கிறாருப்பா, இவர்கிட்ட எந்த குற்றமே நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு. தன் மனைவியோட ஒரு மனைவிக்கு ஆண்டவர் உணர்த்துறனால அவங்க சொல்றாங்க, இவர் நீதிமான், இவரால நான் அந்த சொப்பனத்துல பாடுபட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஏசப்பா அந்த இடத்துல கூட பிலாத்து கூட பெரிய ஒரு அதிகாரியா இருக்காரு, அவர் கண்கள்ல கூட தயவு கிடைக்கிறது. ஆனாலும் மக்கள் அவரை ரொம்ப தூசித்துட்டு வச்சுட்டு மற்றவங்கள ஏவுதலினால அவங்களும் நன்மை செய்த மக்களும் கூட அவருக்கு விரோதமா எழும்பி இருந்தாங்க. ஏன்னா அவர் வார்த்தையில சொல்லியிருக்கு, என்னுடைய ஜனங்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு. நம்ம அப்படிப்பட்ட கல்லான இருதயமா இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு சதையுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களை பார்க்காதபடிக்கு கர்த்தர் நமக்காக, இயேசப்பா நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அந்த மீட்பை நம்ம ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பேரும் இயேசப்பா ரட்சித்து இந்த சபையில அனுதினமும் கூட்டி சேர்க்கிறாரு. அதற்காக நம்ம அந்த தேவனை ஆராதிப்போம். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நம் தேவன் நம்ம ஒவ்வொரு பேருக்கும் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பேச கிருபை தந்த அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.